ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தெரில. அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை. அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ட்ரேடிங் அப்படிங்கும்போது தான் இன்றைக்கி நிறையா பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வித் த ஸ்டாக் மார்க்கெட் பாப்புலாரிட்டி ஸ்கை ராக்கிங் எவ்ரி டே, மோர் பீப்புள் ஆர் ஜம்பிங் இன் டு த ரேஸ். ஹவவர் ஒன்லி அ ஃபியூ டிரைவ் இன் த லாங்கர் ரன். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க, ஆனால் ரொம்ப நாள் சஸ்டைன் பண்ணி இருக்கிறதில்ல. சரிங்களா? இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஒழுங்குமுறை தேவைப்படுது. நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். சரிங்களா? தொடர்ந்து முயற்சிக்கணும். சரிங்களா? அதாவது கொலாட்ரல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஆன்லைன் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் ஈஸியாக உள்ளே வந்துடலாம். ஆனால் சஸ்டெயின் ஆகணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா 3லேருந்து ஒரு 6 மாதம் டைம் பிடிக்கும். அது வரைக்கும் உங்களுடைய எஃபர்ட்டை கற்றுக்கிறதுல முழுமையாக கொடுங்க. சரிங்களா? இன்றைய காலகட்டத்தை பொறுத்த மட்டும் சரிங்களா, நூற்றுக்கணக்கான புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? இங்கே புரோக்கர் சொல்கிறது அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஷேரை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, முன்புலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து சென்னை ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். ஏன்னா பேப்பரில் நியூஸ் வரும், அங்கேருந்து உங்களுக்கு மும்பைலேருந்து வாங்கி கொடுப்பாங்க. இங்கனக்குள்ளேயே நிறையா யார் இருப்பாங்க, ஏஜென்ட் இருப்பாங்க, இவங்க மூலமாக அப்ளை பண்ணுவோம். அது ஆதி காலத்தில். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 1992க்கு அப்புறமா எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ ஆன்லைன்லேயே நம்ம ஒரு ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியும். அந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது தான் இங்கே பிரச்சனை இருக்கும். எப்படி வந்து நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, பணத்தை போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வச்சுருக்கிறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் ஷேரை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ஒரு அக்கௌண்ட் தேவை. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் லாங் ரனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்க்கோட கம்பெனியாக வச்சுக்கோங்க. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோடக் இது ஓரியன்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, டிமேட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நீங்களே கூகுள் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் கேட்டுக்கங்க என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே மேஜராக நீங்கள் இதுக்குள்ளே வந்தாலே நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிரச்சனையே லேக் ஆஃப் நாலேஜ் தான். சரிங்களா? இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் போய் தேடி கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே இல்லை, கூகுளில் போயிட்டு நம்பர் 1 டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு ஜீரோத்தா இருக்குது. அந்த ஜீரோத்தா அக்கௌண்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த அக்கௌண்ட் 24லேருந்து 48 ஹவர்ஸில் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். சனி ஞாயிறு லீவ். சரிங்களா? ஸோ டிமேட் அக்கௌண்ட் வந்த உடனே நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வந்த உடனே எல்லோரும் என்ன பண்ணிட்டுருந்தாங்கன்னா, பணத்தை போட்டு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓப்பன் ஆனோடனே உள்ளே கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள், என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டெப். அப்புறம் ஒரு 3 மாதம் கழிஞ்சதுக்கு பிறகு சரிங்களா, நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்போ அந்த 3 மாதத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட்டில் ட்ரேடை பேப்பர் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் எடுங்க. அதாவது ஒரு பேப்பரில் எழுதிக்குங்க, சார்ட்டை அனலைசிஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பேப்பர் ட்ரேடிங்க்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. சரிங்களா? ஃப்ரீயாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ப்ராக்டிஸ். இப்போ நான் சொல்கிற அந்த புரோக்கருங்கிறது ஒரிஜினல் அக்கௌண்ட். சரிங்களா? அதை லாகின் பண்ணி நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. அதாவது உங்கள் பேங்க்கோட நீங்கள் கம்பைன் பண்ணிடுவீங்க. எல்லாமே ரொம்ப செக்யூரான விஷயம். சரிங்களா? அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை இங்கே நீங்கள் ஜீரோத்தாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அங்கேருந்து நீங்கள் ட்ரேடிங் ஷேரை வாங்கவோ விற்கவோ ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே டம்மியாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தாலே நிறையா அக்கௌண்ட், அதாவது டம்மி அக்கௌண்ட். சரிங்களா? இது ஓப்பன் ஆகும். அதை ப்ராக்டிஸ்க்கு பயன்படுத்துங்க. 4வது, நீங்கள் உள்ளே வந்த உடனே நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் டைம் பிடிக்கும். சரிங்களா? அதே போல் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜி இது எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பையர் எங்கே வருவாங்க, ஒரு செல்லர் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதுல உங்கள் எஃபோர்ட்டை போடணும். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு ஷேரை வாங்கினா தான் அந்த ஷேர் மேலே போகும், தொடர்ந்து விற்றா தான் அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும். அப்போது அதை நீங்கள் கொலாட்ரல் திங்கிங்குள்ளே கொண்டு வரணும். சரிங்களா? சைக்கலாஜிக்கலாக யோசிக்க தெரியணும். எல்லாருடைய பார்வையை மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா ஃபெயிலியரான லிஸ்ட்டில் நம்ம ஒருத்தராக இருப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கிறீங்களோ, ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சிம்பிளாக புரிய வைக்கிறேன். நீங்கள் ஒரு கன் ஷூட்டர்னு வைங்களேன், நீங்கள் நல்லா வந்து ஷூட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கன்னுலேயே என்னென்ன விஷயம் இருக்குது பாருங்களேன். 4 விஷயம் இருக்குது. உங்கள் கண்,
அப்புறம் நீங்கள் அந்த கன்னுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான க்ரைட்டீரியா இருக்கும் அதை பாயிண்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்கள் ஐ பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ரவுண்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா டம்மியான 10 ருபீஸ் 20 ருபீஸ் கன்று நீங்கள் வாங்கினாலே, சும்மா பிளாஸ்டிக் கன் நீங்கள் வாங்கினாலே அதில் தெரியும். அந்த எட்ஜுக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயும் சின்னதாக ஒரு டிப் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய டார்கெட், நீங்கள் எதை பார்க்குறீங்க, சரிங்களா, எதை ஷூட் பண்ண நினைக்கிறீங்க. அப்போ ஒரு கன்னை நீங்கள் ஃபயர் பண்ணுறதுக்கே இவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அதுபோல் தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் பெஸ்ட்டான ஸ்டாக்கான்னு பார்க்கணும், அதில் ஒரு பிரேக் அவுட் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் உள்ளே வர 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 ஒரு சில விஷயத்த கற்றுப்பீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறத அந்த விதத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் சார்ட்டெல்லாம் நல்லா அனலைசிஸ் பண்ண கற்றுக்கணும். இங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? கேண்டில் ஸ்டிக் தெரியணும், இண்டிகேட்டர் தெரியணும். முக்கியமாக ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அது பியூர்லி டெக்னிக்கல் அனலைசிஸ். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ட்ரேடிங் கரியரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. சரிங்களா? என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷேரை வாங்குவீங்க, அந்த ஷேர் மேலே போக போக ப்ராஃபிட் வரும். ட்ரேடிங் அப்படின்னா அன்றைக்கே வாங்கி நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. இதில் ஒரு ஷேர் நீங்கள் சரியுது அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக அந்த ஷேரை செல் பண்ணலாம். சரிங்களா? செல் பண்ணிங்க அப்படின்னா கீழே போக போக ஒரு லெவல் வந்தோடனே நீங்கள் பை பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும். ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு பை பண்ணுறீங்க, அது புரோக்கர் சைடு போகுது, அந்த புரோக்கர் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலை காரணமாக. அதனால் ஈஸியாகவே நீங்கள் உள்ளே வந்துட்டு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முன்புலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நிறையா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பேப்பர் காஸ்ட் நிறையா இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசன்ட் சமயத்தில் எல்லா எக்ஸ்பென்ஸையும் கட் பண்ணிட்டாங்க. அப்போ டேக்ஸ் கிடையாதான் கேட்டிங்கன்னா, டேக்ஸ் கட்டாயம் உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்தியாவை பொறுத்த மட்டும். பட் முன்பு இருந்ததுக்கு இப்போ நீங்கள் பார்க்கச்ச சரிங்களா, எக்ஸ்பென்சிவ் கம்மியாகிட்டு இருக்குது. அதாவது ப்ரோக்கரேஜ் அந்த விதத்தில் சொல்கிறேன். அதாவது ஒரு ப்ரோக்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டிமேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. எனாமஸாக இருந்துச்சு, இன்றைக்கி நிறைய ஆஃபர்ஸோடு இருக்குது. அதனால் அந்த விதத்தில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் சேவ் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி இருக்க சூழலில் எல்லாருமே ட்ரேடிங் பக்கம் திரும்பும்போது வேலையை விட்டுடலாமான்னு யோசிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உள்ளே கற்றுக்கிட்ட உடனே சரிங்களா, எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டத்துக்குள்ளே உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு சொல்யூஷன் தான். சரிங்களா? ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதிலே நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஐபிஓ இனிஷியேட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம், ரிசர்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே கையில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச உடனே நான் வேலையை குயிக் பண்ண போகிறேன், இந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கிறது தப்பான விஷயம். இனிஷியல் டைமில் பேசிவ் இன்கமாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை கண்டிப்பாக பார்க்கணும். நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு சைடில் ஒரு இன்கம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது. அப்புறம் ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் இப்போ மானிட்டர் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு ட்ரெயின் ட்ராவலில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ட்ரேடிங்கை காட்டிலும் பிகினராக இருக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் ரன்னில் பண்ணுறது ஃபெயிலியரை அப்படியே குறைச்சிரும். ரிஸ்க் அப்படிங்கிறதே மேஜராக இருக்காது. கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரிசர்ச்சுக்கு பேசிக் நாலேஜ் தேவை. வந்த உடனே எங்கேயும் பெய்ட் கால் சர்வீஸ் அதெல்லாம் ஜாயின் பண்ணாமல் உங்களுக்குள்ளே ஒரு புரிதலை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது 100% ஷுர். யாருடைய சப்போர்ட் இல்லாமல் எஜுகேஷனில் எஃபோர்ட்டை கொடுங்க. நிறையா புக்ஸ் இன்றைக்கி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக 6 months, சிலவங்களுக்கு 6 months to 1 year டைம் பிடிக்கலாம். டைம் கொடுங்க. ஏன்னா இது அழிய போகிற தொழிலே கிடையாது. நீங்கள் சாகிற வரைக்கும் எண்டு வரைக்கும் இந்த தொழில் இருக்கக்கூடாது. அதனால் ப்ராப்பராக கற்றுக்கிறதுல ஜென்யூனாக உங்கள் எஃபோர்ட்டை போட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டட்டா, பை, see you.